ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு உலகத்திலேயே ரொம்ப அதிவேகமா போகக்கூடிய ஹயபூசா அப்படிங்கிற ஒரு புல்லட் ட்ரெயினை கடத்தி வச்சு 100 மில்லியன் ஜப்பான் பணம் வேணும், அப்படி தரலனா இந்த ட்ரெயின் ஃபுல்லா பாம் வச்சிருக்கேன், வெடிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஜப்பான் கவர்மெண்டையே தெறிக்க விட்ட படம் தான் இந்த புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. இது ஒரு ஜாப்பனீஸ் மூவி. இந்த பொண்ணு இந்த படத்துல இவங்க அப்பாவை கொல்றதுக்காக தான் இது எல்லாம் பண்ணா அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? பட ஆரம்பத்துல ஜப்பான்ல ஒரு சிட்டில இருந்து டோக்கியோக்கு கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் பயணத்தை தொடங்குறாங்க இந்த புல்லட் ட்ரெயின்ல. இந்த பயணம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல இந்த ட்ரெயின்ல பாம் வச்சிருக்கோம், நாங்க கேட்கற பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆண் வந்து மிரட்டுறான். அந்த பணத்தை நீங்க கொடுக்க கூடாது, ஜப்பான் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வேற அதுல போடுறான். இதெல்லாம் அந்த பொண்ணு தான் பண்றான்னு அப்போ யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயினுக்குள்ளதான் அந்த பொண்ணுமே இருப்பா. இதுக்கு இடையில இந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையுமே காப்பாத்துறதுக்கு ஜப்பான் கவர்மெண்ட் நிறைய முயற்சிகளை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுலயுமே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரெயின் 100 கிலோமீட்டருக்கு கீழே வேகத்துல போனா ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்கா அந்த பாம் வெடிச்சிருன்னு சொல்லி அதுல வேற ஒரு செட் பண்ணி வச்சிருப்பா. இந்த பாமை டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு அந்த பொண்ணு ஒரு வேலை செஞ்சிருப்பா. அந்த சின்ன பொண்ணோட ஹார்ட்ல ஒரு டிவைஸ் செட் பண்ணி வச்சிருப்பா. அந்த டிவைஸ் ஒரு போன் ஆப்ல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஆப்ல இருக்கிற கண்ட்ரோல் பாமோட கனெக்ட் ஆயிருக்கும். சோ அந்த பொண்ணை கொன்னாதான் அந்த பாமை டிஸ்கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது படத்தோட ஒரு மெயின் ட்விஸ்டிங் பாயிண்ட். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ஒரே ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த ட்ரெயினோட பைலட் மட்டும் தான். செம கியூட்டா செம ஆக்டிங்கா இருப்பான்.